வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் சீரிஸ் மாதிரியே ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கிற ரெசார்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸுங்கிறது ரொம்பவும் சூப்பர்பாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் அந்த சீரிஸோட ஹீரோவான எருமசாணி விஜயகுமாருக்கும் அந்த இதில் ஸ்ரீமதி அப்படிங்கிற ரோல் பண்ணிட்டு இருக்க அனுகிரகா அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இப்போ அரைஸ் ஆயிருக்கு. அது சம்மந்தமாக அனுகிரகா எமோஷனலாக போட்ட வீடியோ தான் இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. இவங்க ரொம்பவும் ஸ்கேம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க அனுராகா. அது மட்டும் இல்லாமல் விஜயகுமாரோட வைஃபான நக்ஷத்ரா வந்து ரொம்பவும் தப்பாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பாகவும் பேசியிருக்காங்களாம். அதுக்காக எமோஷனல் ஆகி அனுராகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசார்ட் வெப் சீரிஸை விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க மகாநதி மற்றும் அழகே அழகு சீரியலோட டிரெக்டரான பிரவீன் பென்னட் தான் எடுத்துகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்ரீநிதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறவங்க தான் அனுகிரகா. அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட் வெப் சீரிஸில் நிறைய லீட் ஆக்டர்ஸ் நிறைய முக்கியமான ரோல்லாம் பண்ணிட்டு வராங்க. அதில் முக்கியமான ரோலில் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எருமசாணி விஜயகுமார், அது மட்டும் இல்லாமல் தலைவாசல் விஜய், லல்லு, படவா கோபி, தன்யா அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணிட்டு வராங்க. இந்த இதில் தான் ஸ்ரீநிதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மலையாளம் ஆக்டர். அவங்கள வந்து ஒரு முக்கியமான, அதாவது நீங்க தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்க கேரக்டர் பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இது வரைக்கும் 8 months ஆகுது, ஒரு ஷூட் கூட வர சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோஸ்டாருக்கு, அதாவது நான் வந்து ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து இது சம்மந்தமாக அவங்கள டீமுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருக்கிறா. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விஜயகுமாரோட வைஃப் நக்ஷத்ரா தான் ஃபோனை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விருப்பம் இருந்தால் வந்து நடிங்க, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கோங்க. இதுக்கு தான் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கூப்பிடுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டு பேசுனதுக்கு, என்னங்க உங்களுடைய கோஸ்டாருக்கு இப்படி ஆயிருக்கு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு, நடிக்க முடிஞ்சால் வந்து நடிங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு வீட்லேயே மூடிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி வந்து அனுராகாவை பேசியிருக்காங்களாம். இதால் ரொம்பவும் மன உளைச்சலான அனுராகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனலாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து ஒரு சினி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக என்னை வந்து ஒரு 8 months வந்து ஸ்கேம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை வந்து இன்னும் முக்கியமான ரோலில் உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னை சீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேறு ப்ராஜெக்டில் கமிட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் இந்த ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மூலமாக ஸ்கேம் நடக்கிறத என்னால் எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்லி அலறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில. என்னை வேறு ஒரு இதே ஜியோ ஹாட்ஸ்டாரில் வேறு ஒரு சீரீஸில் கமிட் பண்ண கூப்பிடுறாங்க. பட் என்னால் அங்கே போகவும் முடியல. இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணால் ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நக்ஷத்ரா வந்து ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் சப்போர்ட்டிவாக இருக்கிற இந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து அவங்களே இந்த மாதிரி பேசுனது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஹீரோயின் சொல்லி பில்ட் கொடுத்ததுனால நான் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த கேரக்டர் பில்ட் ஆகிறதுக்கு மேபி ஒரு 3 months 4 months எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஸ்டில் நான் வந்து 8 monthsக்கு மேலே போயிடுச்சு. எனக்கு அந்த நான் இப்போ பண்ணின சீனுக்கான காசும் வரல. எனக்கு வந்து யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரில. எனக்கு வந்து அந்த கேரக்டரோட அந்த ஒரு முழு இதையும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த கம்பெனி பற்றின ஸ்கேம் நான் எங்கே சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் விஜயகுமாரோட வைஃப் நக்ஷத்ரா என்கிட்ட பிஹேவ் பண்ண அந்த பிஹேவியரை நான் எங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நியூவாக வந்து நீங்கள் ஒரு சினி ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா ரொம்பவும் அவேராக இருங்க ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் ட்ராப் ஆகிட்டிங்களா, உங்களால் வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க.